வெல்கம் டு ஜிகே ஸ்டுடியோஸ். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னோபெல் அப்படின்ற ஒரு பிராண்டோட கார்பன் ஃபைபர் ட்ரைபாடை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தவங்க. அதோட அன்பாக்சிங் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட பேக்கேஜிங் எனக்கு கொஞ்சம் போகிறதாங்க தெரிஞ்சு. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு அடிஷ்னல் ஒரு பாக்ஸ் கொடுத்து உள்ளே ஏதாச்சும் சேஃப்டிக்கு ஏதாவது வச்சுருக்கலாம். பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ ட்ரைபாடுக்கு வர வேண்டிய பாக்ஸ் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த விஷயத்தில் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த ட்ரைபாட் பேக் இருக்கு இல்லையா, உள்ள ட்ரைபாட் இருக்காங்க, நான் இன்னும் ஓப்பன் பண்ணலை. ஸோ இந்த ட்ரைபாட் பேக் வந்து நான் சொல்லியே ஆகணும், ரொம்பவே ப்ரீமியமாக ஃபீல் ஆகுதுங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஹனிகோம் ஸ்ட்ரக்சர் டிசைன் மேலே வந்து கொடுத்துருக்காங்க. பேக் ஃபுல்லாகவே பார்க்கவே ரொம்ப எலகெண்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை ஹேங் பண்ணி பார்த்துருவோமா? ஸோ இதை ஹேங் பண்ணியே ஆகணுங்க. ஸோ நம்ம ட்ரிப்புக்கெல்லாம் இதை ஹேங் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை ஹேங் பண்ணும்போது ரொம்ப வெயிட் இருக்கா மாதிரி தெரியலை. பட் கண்டிப்பாக ஃபீலில் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ரிவ்யூ வீடியோ போடலாம். பட் இப்போதைக்கு ரொம்ப பெரிய இஷ்யூ மாதிரி எனக்கு தெரியலை. வாங்க அன்பாக்சிங் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எதுவும் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்பயும் போல் ஓரமாக வச்சுருவோம். ஸோ இதை கீழே வச்சுட்டேன். பேஸ் பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அடிஷ்னல் பெரிய த்ரெட் போனோம் அப்படின்னா அந்த த்ரெட்டுமே அவைலபிளாக இருக்குது. கார்பன் ஃபைபர் மெட்டீரியல் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கவே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹேலன் கீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து மொபைலை ஹோல்ட் பண்ணுறதுக்கு இவங்க தனியாக ஒரு ஹோல்டரை வந்து கொடுத்துருக்காங்கங்க. இது நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்து இந்த ஹேங்கரை வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம மவுண்ட் பண்ணிக்கிறதா மவுண்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். ஆக்சசரிஸ் முடிஞ்சுதுங்க. இப்போ நம்ம ட்ரைபாடை ஓப்பன் பண்ணிடலாமா? 1.35 kg அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்குது. நம்ம கண்டிப்பாக இதை வெயிட் போட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா P254C அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருந்தது. ஸோ இன்னொரல் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் பெருசாக எனக்கு பரிச்சயமே கிடையாது. ஸோ வேங்கார்ட், மேன்ஃப்ராட், ஸோ இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இன்னொரல் அப்படிங்கிற ஒரு பிராண்டை நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. பட் நமக்கு ப்ரைஸில் கொஞ்சம் ஆஃபர்ஸ் நிறைய இருந்தது. அதனால தான் இந்த பிராண்டை நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம். பட் ஸ்பெசிஃபிகேஷனும் கொஞ்சம் நல்லா இருந்ததுங்க. ஸோ இதை லெக்கை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டு பேஸ் பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகி நமக்கு வந்திருந்தது, இன்னொன்று தனியாக ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு பேஸ் பிளேட் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இது கொடுத்தே ஆகணும். ஸோ ப்ரொஃபஷ்னல் கியர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதனால் கண்டிப்பாக இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ இதோட பில் குவாலிட்டி தாங்க செக் பண்ணி பார்க்கணும். ஃபீலில் நம்ம கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். பட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கேட்டிங்க அப்படின்னா நிஜமாகவே சூப்பராக இருக்குங்க. வெயிட் ஒன்று தான், கடைசியில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட கெஸ் 1.35ங்க. அது மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம பார்ப்போம். பட் 1.35 kgயில் ஸோ இந்த மாதிரியான ஒரு பில் குவாலிட்டி ரொம்ப ஸ்டட்டியாக இருக்குது. ஸோ நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஜிடெக் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஹோல்ட் பண்ணியிருக்க கேமரா வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஜிடெக்கோட தான். 5 years ஆச்சுங்க நான் அந்த டிஜிடெக் வாங்கி. ஸோ இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. லெக் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உள்ளே போய்க்குது. ஸோ ஹோல்ட் ஆக மாட்டேங்குது. வெயிட் நம்ம அதிகமாக வச்சோம் அப்படின்னா. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது 150-600 mm லென்ஸ் வித் R10 கியரோடு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாது. ஸோ நம்ம ட்ராவல் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் கன்சிடர் பண்ணி தான் ஸோ நம்ம இந்த ட்ரைபாடை நம்ம புதுசாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தவங்க. ஸோ இது ஒர்த்தா இல்லையா அப்படின்றத நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஒர்க் அவுட் ஆகலைன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வாங்கும்போதே நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் வாங்கினேன். ஸோ இது ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். பட் நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் வச்சுப்பேன். ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் நிஜமாகவே இது பெட்டராக இருக்கும் அப்படின்றதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால தான் பர்ச்சேஸ்மே பண்ணியிருந்தேன். ஸோ இதில் பெருசாக ஒன்றும் கிடையாது. மோஸ்ட்லி எல்லாமே பேசிக் கீஸ் தான். ஒன்று வந்து பேஸ் பிளேட்டை ஹோல்ட் பண்ணுறதுக்கு, இன்னொன்று இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதை வந்து ஒய் ஆக்சிஸில் நம்ம ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒய் ஆக்சிஸில் நம்ம கேமராவை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பால் ஹெட்டை ரொட்டேட் பண்ணிக்கலாம், 3வது ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஃபங்க்ஷன்ஸ் இதை லாக் பண்ணிக்கிறது. ஸோ இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அன்லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா இது எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த 4 பேசிக் ஃபங்க்ஷனை தான் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ இவ்வளோ காசு போட்டு வாங்குறோமே ஏதாவது ஸ்பெஷலாக இருக்குமா அப்படின்னு நினச்சேன். பட் ஒரு ஸ்பெஷலும் காணோம். வாங்கும்போதே பார்த்து தான் வாங்கினேன். பட் இதோட பில்ட் குவாலிட்டி, அதுக்கப்புறம் இது லைஃப் லாங் டியூரபிலிட்டி வரும் அப்படின்ட்டு தான் ஸோ இதை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் 2-3 டேஸில் இதை வந்து ஃபீல்ட் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணலாம். நல்லா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ரிட்டர்ன் தான் பண்ணணும், வேறு வழி கிடையாது. பட் இப்போதைக்கு எப்படி இருக்குது, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன ஓவராலாக கேட்டிங்க அப்படின்னா பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது. வெயிட் ஓகே 1 கேஜி தான் என்னோடய ஸ்வீட் ஸ்பாட்டாக இருந்தது. பட் ஓகே இன்னொரு 350 கிராம்ஸ் தானே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இதுக்கு ஆஃப் பண்ணியிருந்தேன். 1 கேஜியில் நம்மளோட ஸ்பெக்கை மேட்ச் பண்ணுற அளவுக்கு முடியலைங்க. ஓவராலாக கேட்டிங்க அப்படின்னா நிஜமாகவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பட் வெயிட் நான் கன்ஃபார்ம் பண்ணணும் 1.35 கேஜி நான் பார்த்தது. பட் 1 கேஜி தான் என்னோடய ஸ்வீட் ஸ்பாட்டாக இருந்ததுங்க. பட் நம்ம ஸ்பெக்கு மேட்சே ஆகலை 1 கேஜி ட்ரைபாடில். ஸோ அதனால தான் இதை நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம். 1.35 தான் எனக்கு இப்போதைக்கு தேவைப்படுற ஒரு ட்ரைபாட். நான் டிஜிடெக்கும் ஆல்மோஸ்ட் 1.45 கேஜின்னு நினைக்கிறேன். ஸோ அதை எடுத்துகிட்டு நான் ட்ராவல் பண்ணியிருந்தேன், அப்போவே எனக்கு தெரியும். ஸோ அதை விட கம்மியாக இருந்தாலே எனக்கு ஓகே தான், அதை விட அதிகமாக இருந்தால் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் 1.35 கேஜிக்கு கார்பன் ஃபைபர் ட்ரைபாட். ஸோ இந்த மாதிரியான ஒரு பில்ட் குவாலிட்டி அண்ட் டியூரபிலிட்டி பர்ஃபார்மன்ஸ் நம்ம கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுவோங்க. இப்போதைக்கு நான் கொஞ்சம் ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இதை நான் டெஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன், எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க. கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். இதோட ஃபுல் ரிவ்யூவோடு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.